ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th சயின்ஸ், ஓகேவா, 9ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், ஓகேவா. ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம். ஏன்னா அந்த யூனிட்டில் தான் நமக்கு விட்டமின்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் புரத குறைபாட்டு நோய்கள், அப்புறம் உணவு கலப்படம், ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த பாடத்தில் தான் நமக்கு கவர் ஆகும். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். உயிர் வாழ்வதற்கு அடிப்படையானது உணவு ஆகும். ஒரு உயிரினம் எந்த ஒரு பொருளை, அதாவது தாவர அல்லது விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருள், எந்த ஒரு பொருளை ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அந்த பொருள் தான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு, உணவுனா என்னன்ற ஒரு பேசிக்காக ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஊட்டச்சத்துக்களின் வகைகள். ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தொகுதிகளாக ஃபஸ்ட்டு வகைப்படுத்துகிறாங்க. என்னென்னலாம் இருக்குது ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கார்போஹைட்ரேட்டு, புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புகள், ஸோ இந்த மாதிரி நிறைய தொகுதியாக வகைப்படுத்துகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மூணும் கொண்ட ஒரு கூட்டுப்பொருள், ஓகேவா. கார்பன் இருக்குது, ஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜனு ப்ளஸ்ஸு ஆக்சிஜன், இந்த மூணுமே சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூட்டுப்பொருள், ஓகேவா. உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருள் அப்படின்னும் சொல்லாங்க. உதாரணத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸு, ஸ்டார்ச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ், கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது செல்லு இருக்குல்ல, செல்லுலோஸில் செல்லுனா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, அதுமாரி கூட்டு அப்படின்னு வருதுல்ல, நமக்கு ஏதாச்சும் சந்தேகம் மேக்ஸில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், செல்லு யூஸ் பண்ணி கூட்டல் கழித்தல், ஸோ அதெல்லாம் பண்ணுறோம்ல, செல்லை யூஸ் பண்ணி கூட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குழு வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு குழு, இதெல்லாம் ஏதாவது வெள்ள ஆய்வு குழு அந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒற்றை குழு அப்படின்னு ஒரு ஃப்ளோவாக படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஒன்று இருக்கக்கூடியது சுக்ரோஸு, ஸோ அது இரட்டை சர்க்கரை, ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். புரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து எது அப்படின்னா புரோட்டீன்ஸ் தான், ஓகேவா. உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்தாகவும் அதற்கு கட்டமைப்பு பொருளாகவும் பயன்படுவது எது அப்படின்னா புரதங்கள், ஓகேவா. அதே மாதிரி வேறு என்னென்ன கொழுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, உணவில் உள்ள கொழுப்புகள் ஆற்றலை வழங்குகின்றன. இவை செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்சிதை மாற்ற பணியில் ஈடுபடுது. மேக்சிமம் இந்த ஊட்டச்சத்துக்களுடைய வேலை என்னவோ வளர்சிதை மாற்றம், ஓகேவா. செல்லுக்குள்ளே வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியதான். மனித உணவூட்டம், ஓகேவா. மனித உணவூட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம், ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது மனித உடலுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அப்படி எதுவும் குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடல் பார்த்தோம்னா நிறைய நோய்களை எதிர்கொள்ளும், அதுதானே உண்மை. அதே மாதிரி மனித ஊட்டத்துக்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் எது அப்படின்னா ஒமேகா கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமேகா ஒரு முக்கியமான கொஸ்டின். மனித உணவூட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் எது அப்படின்னா ஒமேகா கொழுப்பு அமிலம். ஸோ அடுத்தது வைட்டமின் நம்ம ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டாக ஆல்ரெடி வைட்டமின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதுக்கான வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் இதில் இல்லாத விட்டமின்ஸும் ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்போம். வைட்டமின் அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின்கள் சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து, ஓகேவா. இது நமது உடலில் உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்பாடுகளுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் வைட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்கார். டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வைட்டமின் எது அப்படின்னா, ஏன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வைட்டமினுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஏபிசிடி இப்படி தானே போகுது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால ஏ அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் விட்டமினுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் இதுவாகும், ஃபங்கு, ஓகேவா. ஓகே, அடுத்தது என்னென்னா, மனிதனின் தோலால் விட்டமின் டியை உருவாக்க முடியும். மனிதனுடைய தோலில் எர்கோஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, எர்கோஸ்டிரால்னு சொல்லுவாங்க. மனிதனின் தோலால் விட்டமின் டியை உருவாக்க முடியும்.
மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது குறிப்பாக அதிகாலை, ஓகேவா, மாலை நேரம் கிடையாது, அதிகாலை நேரம். ஸோ அதிகாலையில் விட்டமின் டி உருவாக்கப்படுதுன்றதை சொல்லியிருக்காங்க. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் விட்டமின் டியாக மாறுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எனவே விட்டமின் டியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரிய ஒளி உற்பத்தி பண்ணுறதுனால சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்லி இந்த விட்டமின் டிக்கு இன்னொரு நேம் இருக்குது. விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாராதார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து பார்த்தோம்னா நம்ம எலும்பு, ஓகேவா, நம்ம ரத்தத்தில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் கலந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த கால்சியத்தினுடைய அளவு, பாஸ்பரஸ், இதனுடைய அளவுலாம் ரத்தத்தில் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பாராதார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பில் பாஸ்பரஸும் அதிகம், கால்சியமும் அதிகம், ஓகேவா. ஸோ நம்ம எலும்பை சிதைச்சி நம்ம எலும்புலேருந்து கால்சியம், பாஸ்பரஸ் எடுத்து அது ரத்தத்தில் கலந்து விடும். அந்த முக்கியமான ஹார்மோன் வந்து பாராதார்மோன், அதை மறந்துடக்கூடாது. அதுவும் ஒரு புத்தக தகவலே. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். உணவின் முக்கியமான தொகுதிகளின் மூலங்கள் ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, எவ்வளோன்னா நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுப்போம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இந்த தேன், கரும்பு, பழங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. புரதம் வந்து ஒரு 40 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. கொழுப்பு 35, இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது என்னென்னா விட்டமின்ஸ், ஸோ அதனுடைய மூலங்கள், அப்புறம் குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று விட்டமின் ஏ. ஏ வந்து பார்த்தோம்னா ரெட்டினால் அப்படின்றது தான் அதனுடைய அறிவியல் பெயர். ரெட்டினால் அப்படின்னா விட்டமின் ஏவை குறிக்குது. இதுதான் வந்து நம்ம ஷார்ட்கட்டு வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம், ரெட் அலர்ட் அப்படின்னு போட்டிருப்போம். ரெட்டுனா ரெட்டினாலு, ஏ ஃபார் அலர்ட், ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த விட்டமின் ஏ எதுலலாம் இருக்குது அப்படின்னா கேரட்டு, பப்பாளி, இலை, காய்கறிகள், ஓகேவா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு குறைபாட்டு நோய்கள் ரொம்பவே முக்கியம். சீரோப்தால்மியா, அதாவது தோல் நோய், ஓகேவா, தோல் நோய் சீரோப்தால்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிக்டலோஃபியா அப்படிங்கிற மாலைக்கண் நோய், நிக்டலோஃபியா அப்படின்ற மாலைக்கண் நோய் எந்த விட்டமினுடைய குறைபாட்டினால் ஏற்படுகிறது அப்படின்னா விட்டமின் ஏ, ஓகேவா. அதான் இரவில் வந்து நம்ம பார்க்க முடியாது. தோல் வந்து சிலருக்கு நீங்கள் பாருங்களேன், ஏதோ மீனோட செதில் மாதிரியே இருக்கும் சிலருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த சீரோப்தால்மியா அப்படின்றதான் தோல் நோய். ஒரு செதில் மாதிரி, மீனோட செதில் நம்ம இந்த தரையில் தேய்க்கும்போது செதில்லாம் தனித்தனியாக வரும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கை, கால்லலாம் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாடு. அடுத்தது விட்டமின் டி, சூரிய ஒளி விட்டமின், கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஃபார் டிஃபிகல்ட்டான மேக்ஸ்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா கால்குலேட்டர் தானே, கால்சி யூஸ் பண்ணி போடுறோம். கால்சி ஃபார் கால்சிஃபெரால், ஓகேவா. இது முட்டை, கல்லீரல், பால் பொருள் அதிலலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. விட்டமின் டி குறைபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டமினோட டி அது குறைபாடாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி நோய் ஏற்படும்னா ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட வந்து காணப்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவட்டை மாதிரியான ஒரு கால் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மார்பெலும்பு, புறா போன்ற மார்பு வளர்ச்சி, புறா மாதிரின்னா கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு இருக்கிறது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அறிகுறியோடு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ரிக்கெட்ஸ், ஓகேவா, குழந்தைகளிடம் காணப்படுகிறது. இங்கே விட்டமின் டி இருக்குது, இங்கே வந்து ரிக்கெட்டுன்னு இருக்குது. நம்ம டிக்கெட்னு வச்சுப்போமே, டி ஃபார் டி, இக்கெட்டு அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை குறிக்குது, ஓகேவா. டிஃபிகல்ட்டான சம் வந்து கால்சி யூஸ் பண்ணி போட போகிறோம். அதேமாரி டி, இங்கே ரிக்கெட்டுன்னு வருது. டிக்கெட் இந்த பஸ்ஸில் எடுக்கிறோம்ல, ஸோ டிக்கெட் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சு நோய் கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது விட்டமின் இ அப்படின்னு பார்க்கும்போது டோகோஃபெரால் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் இ வந்து பார்த்தோம்னா டோகோஃபெரால். இது எங்கே இருக்குன்னா முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால்லலாம் இது அதிகம் இருக்குங்கிறாங்க. எலிகளில் மலட்டுத்தன்மை மற்றும் இனப்பெருக்க கோளாறுகள், ஓகேவா. மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான ஒரு விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் இ, ஓகேவா. விட்டமின்ற பேரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது யார், நமக்கு தெரியும், ஃபங்க் அப்படிங்கிறவர். சரி, இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா விட்டமின் ஈன்னு வருது. அதே டோகோஃபெராலில் லாஸ்ட்டில் ரால்னு வருது. இறால் தெரியும்ல, மீன், இறால், நண்டு, ஓகேவா, அப்படி படிச்சுக்க வேண்டியதான். இறால், இங்கே ஷார்ட்கட் வந்து இறால் தான். இ ஃபார் விட்டமின் ஈயை குறிக்குது.
ரால் அப்படின்னா டோகோஃபெராலை குறிக்குது. ஓகேவா? அது உடனே நீங்கள் கால்சிஃபெராலுக்கு போகக்கூடாது. ஏன்னா அது டீனா டிஃபிகல்ட்டு, கால்சி யூஸ் பண்ணி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் விட்டமின் கே அப்படின்னு பார்க்கும்போது வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது. கே ஃபார் குயினோன். ஓகேவா? கே ஃபார் குயினோன். இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இலை வகை காய்கறிகள், அப்புறம் சோயாபீன்ஸு, அப்புறம் பால்லலாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. விட்டமின் கே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எதுக்காக விட்டமின் கே ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இரத்த முறைதல் நடைபெறாது. கீழே விழுந்திருப்போம், மேலே அடிபட்டிருக்கும், ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ரத்தம் வர்றது நிற்கவே நிற்காது சிலருக்குலாம். ஓகேவா? அதுதான் விட்டமின் கே குறைபாடு. அதுவே விட்டமின் கே வந்து நம்ம உடம்புல போதுமான அளவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் அப்படியே கொஞ்சம் நேரம் வரும், திடீர்னு பார்த்தோம்னா அந்த இடம் அப்படியே காஞ்சு போயிடும். காஞ்சு போய் அப்படியே உறைஞ்சி போயிடும். ஓகேவா? அதுதான் முக்கியம். ரத்தம் வீணாவது தடுக்கப்படுது. அதுவே ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்து. ஓகேவா? அதுக்கு இந்த விட்டமின் கே வந்து ரொம்ப முக்கியம். தாமதமாக இரத்த முறைதலின் காரணமாக அதிக ரத்தம் வெளிவருதல்ன்றது தான் குறைபாடு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீரில் கரையும் வைட்டமின், அப்புறம் கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் கரையும் வைட்டமின், அப்புறம் கொழுப்பில் கரையும் வைட்டமின். எது எது நீரில் கரையும் அப்படின்னா பி, சி. ஓகேவா? பி விட்டமின்ஸு அப்புறம் சி, இது ரெண்டுமே வந்து நீரில் கரையும். அதுவே கொழுப்பில் கரையக்கூடியது எது அப்படின்னா இதில் கொடுக்கலையா, ஏ, டி, இ, கே, இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கொழுப்பில் கரையும் வைட்டமின் வந்து ஏடிஇகே. ஓகேவா? ஏடிஇகே இதை சேர்த்து படிங்களேன், அடக்கு அப்படின்னு வரும். ஓகேவா? கொழுப்பை வந்து நம்ம எப்போவுமே எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா அடக்கி வச்சுருக்கணும். அடக்குனா ஏடிஇகே, கொழுப்பை அடக்கி வச்சுருக்கணும். ஸோ அதுதான் உடலுக்கு நல்லது அப்படின்னு படிச்சுக்கலாம். கொழுப்பை அடக்கி வச்சுருக்கணும். அடக்குனா ஏடிஇகே. ஓகேவா? அப்புறம் நீரில் கரையும், அதில் பேலன்ஸ் உள்ள வகைகள் பிசி. ஓகேவா? பி அப்படிங்கிறதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதிலேயே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கலாம். விட்டமின் B1 அப்படின்றது தயமின். ஓகேவா? விட்டமின் B1 அப்படிங்கிறது தயமின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விட்டமின் B1 அதனுடைய குறைபாட்டு நோய் எதுனா பெரிபெரி. ஓகேவா? பெரிபெரி அப்படின்றது தான் நமக்கு நோய். அதே மாதிரி விட்டமின் B2ங்கிறது ரிபோஃப்ளேவின். ரிபோஃப்ளேவின் அப்படின்றது விட்டமின் B2க்கு வரும். இதனுடைய நோய் என்னென்னா கீலியாசிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எரிபோஃப்ளாவினோசிஸ், அதாவது கண்களில் எரிச்சல், அதுமாரி தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, உதடெல்லாம் ரொம்ப வீங்கி போகிறது, வாயின் ஓரங்கள்லாம் இந்த ஒரு மாதிரி பிளவு இருக்குன்னு தெரியுமா, வாயை திறந்தாலே அந்த இடம் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? விட்டமின் B2 குறைபாடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது விட்டமின் B3, இது வந்து நியாசின். நியாசின் அப்படிங்கிறது B3. இது எங்கெங்கே இருக்குன்னா பால், முட்டை, கல்லீரல், வேர்க்கடலை, கொழுப்பு, ஸோ இதிலலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சிகள். இதனுடைய நோய் வந்து பெலாக்ரா. பெலாக்ரா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெலாக்ரா அப்படின்றது நியாசின் அப்படின்ற விட்டமின் குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் பெலாக்ரா. அதே மாதிரி வாயின் ஓரங்களில் பிளவு, தோல் வந்து தடித்து போகிறது, ஞாபக மறதி, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா விட்டமின் B6 அப்படின்னு பார்க்கும்போது இறைச்சி, மீன், முட்டை, ஸோ இதிலலாம் இருக்குன்றாங்க. பைரிடாக்சின். ஓகேவா? பைரிடாக்சின் அப்படின்றது தான் விட்டமின் B6. ஸோ இதனால் குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா டெர்மாடிட்ஸ். டெர்மாடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் வந்து பார்க்கும்போது செதில் மாதிரி, மீனுடைய செதில் மாதிரி இருக்கும். மாரி நரம்பு சார்ந்த குறைபாடுகள்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெர்மாடிட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது விட்டமின் B12 அப்படின்னு பார்க்கும்போது சைனோகோபாலமைன். சைனோகோபாலமைன். ஓகேவா? விட்டமின் B12 வந்து சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறைவாக நம்ம உடலில் இருந்துச்சு அப்படின்னா உயிரை போக்கக்கூடிய ரத்த சோகை வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரத்த சோகை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிக அளவிலான ரத்த சோகை, அப்புறம் தண்டுவட நரம்பு குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து விட்டமின் B12 சைனோகோபாலமைன். ஓகேவா? இதுமாரி விட்டமின் B1, B2, B3, B6, B12. ஓகேவா? 1, 2, 3, 6, 12 அப்படியே டபுளாக வருதுல்ல. 1, 2, 3, 3ஓட இன்னொரு 3 கூட்டினோம்னா 6, 6 + 6 12. 1, 2, 3, 6, 12. ஆனால் இடையில நிறைய இருக்குது, இந்த புத்தகத்தில் கொடுக்கல. ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு மட்டும் இந்த B காம்ப்ளெக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வார்த்தை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக வந்து இது பண்ண முடியாது. 5க்கும் சேர்த்து ஒரே வார்த்தை. ஓகேவா? 5 வார்த்தையை படிக்கிறது பெஸ்ட்டாக, ஒரே வார்த்தையை படிக்கிறது பெஸ்ட்டாக?
ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையாக ஃபார்ம் பண்ணிப்போம். தயமினில் த இருக்குது, ரிபோஃப்ளோவினில் ரீ இருக்குது, நியாசினில் நீ இருக்குது, பைரிடாக்சினில் பை இருக்குது, சைனோகோபாலமைன் சை இருக்குது. தரிணி பைசை அப்படின்னு கூட ஒரு வார்த்தையாக சும்மா 4-5 டைம் சொல்லி பாருங்கள், அப்படியே வந்துடும். தரிணி பை சை அப்படின்னு மட்டும் அப்படியே ஃப்ளோவாக படிச்சுக்கோங்க. தரிணி பைசை வந்து பி காம்ப்ளெக்ஸு, தரிணி பைசை அப்படின்ட்டு ஜஸ்ட் ஃப்ளோவாக அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டமின் சிங்கிறது ஆஸ்கார்பிக் அமிலம். ஆஸ்கார்பிக் அமிலம் ஸோ இதனுடைய குறைபாட்டு நோய் வந்து ஸ்கர்வி. இந்த ஈறுகள் வீக்கமடைந்து ரத்தம் வடிகிறது, பல்லில் ரத்தம் வரும்ல, ஸோ அதுமாதிரி புண்ணு குணமாவதில் தாமதம் முக்கியமாக. ஸோ இந்த மாதிரியான குறைபாடெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா தாது உப்புகள், அவற்றின் மூலங்கள், செயல்பாடு மற்றும் குறைபாட்டு நோய். நம்ம தெரிஞ்சிக்க போகிறது தாதுக்கள் என்ன, செயல்பாடு என்ன. ஸோ இது மட்டும் பார்த்தா போதும். கால்சியம்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதான் பார்த்தோம்ல, எலும்பில் வந்து அதிகமாக இருக்கும், பல்லில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, எலும்பில் அதிகமாக இருக்கும், பல்லில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ரத்தம் முறைதல், தசை சுருக்க செயல்பாடை கட்டுப்படுத்துறதுலாம் இதனுடைய வேலை. ஓகேவா. அடுத்தது என்னென்னா சோடியம். சோடியங்கிறது சாதாரண உப்பு சொல்கிறோம்ல, சோடியம் குளோரைடு அப்படின்லாம். ஸோ இந்த அமில கார சமநிலையை சீராக வைத்தல் சோடி. ஓகேவா. சோடியம் நரம்பு உணர்திறன் கடத்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமிலம் காரம் சமநிலை இருக்குல்ல, அதான் சமநிலை அப்படின்னாலே நமக்கு என்ன ரிசல்ட்டாக இருக்கும், நீர் தானே இருக்கும். அமிலமும் காரமும் நடுநிலையாக்கம் பண்ணும்போது அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா வாட்ரு. ஸோ அந்த மாதிரி சோடியம் அப்படின்றது இதனுடைய என்ன வேலை அப்படின்னா அமிலம் காரம். ஸோ அந்த சமநிலையை சீராகவே வச்சுருக்கணும் எப்போவுமே. ஓகேவா. அதனுடைய முக்கியமான அமிலம் காரம்ன்றது எப்போவுமே ஜோடியாக தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அமிலம் காரம் உப்பு, அமிலம் காரம் உப்புன்னு அப்படி நம்ம ஃப்ளோவாக ஜோடியாக தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு செட்டப்பாக தானே. நம்ம தனியாக அமிலம் காரம்னு படிக்கிறதில்ல, அமிலம் காரம் உப்பு அப்படின்னு தான் யூனிட்லாம் நமக்கு வருது. ஸோ அப்போ ஜோடியாக இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா பொட்டாசியம். ஸோ இதனுடைய வேலை என்னென்னா நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துது. நரம்பு மற்றும் தசைகளோட அந்த செயல்திறனை வந்து ஒழுங்குபடுத்துது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இரும்பு தெரியும், ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபினின் முக்கிய கூறாக செயல்படுறது இந்த இரும்பு தான். ஓகேவா. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் இது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்னா இரும்பு. ஸோ அடுத்தது அயோடின். அயோடினும் தெரியும், அந்த அயோடின் கலந்த உப்பு சாப்பிடுங்க, இல்லைனா தைராய்டு நோய் வரும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து புரத சத்து குறைபாட்டு நோய்கள். புரத சத்து குறைபாட்டு நோய்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புரத குறைபாடு மற்றும் ஆற்றல் குறைபாட்டால் குவார்ஷியோர்கர் மற்றும் மராஸ்மஸ் போன்ற நோய்கள் ஏற்படுது. ஓகேவா. புரதம் வந்து நம்ம உடலில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம உடல்னு நம்மளை சேர்த்து சொல்லிக்க முடியாது. ஸோ குழந்தைகள், ஸோ அவங்களுக்கு இந்த புரத குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா 2 வகையான நோய் ஏற்படுது. ஒன்று குவாசியோர்கர் அப்படின்ற ஒரு நோய், இன்னொரு நோய் வந்து மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய். இந்த 2 நோயுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று குவாஷியோர்கர், மராஸ்மஸ் 2 நோய் தானே. இந்த குவாஷியோர்கரும் மராஸ்மஸும் புரத குறைபாட்டு நோய் தான். புரதம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நோய் வந்துடும். ஓகேவா. குவாஷியோர்கர் யாராருக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த நோய் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. 1 to 5. ஓகேவா. 1 to 5 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த குவாஷியோர்கர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா. ஆனால் புரதம் வந்து மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரத குறைபாட்டு நோய் தானே, அப்போ புரதம் கம்மியாக தானே இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது மராஸ்மஸ்னு பார்க்கும்போது இது பச்சிளங்குழந்தைகளை தாக்குது. 1 வயசுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள். ஓகேவா. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த நோய் வந்து புரத குறைபாட்டு நோயாக வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய உணவில் வந்து கார்போஹைட்ரேட்டும் கம்மி தான், கொழுப்பும் கம்மி தான், புரதமும் கம்மி தான். ஓகேவா. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பச்சை மரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பச்சிளங்குழந்தைன்னு சொல்லியிருக்காங்களே, அங்கே மரம், மராஸ்மஸில் மரன் இருக்குது, பச்சை மரம் அப்படின்னு கூட ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பச்சை மரம், பச்சை அப்படிங்கிறது பச்சிளங்குழந்தைகளையும், மரங்கிறது மராஸ்மஸ் அப்படிங்கிற நோயையும் குறிக்கக்கூடியது. இப்போ பேலன்ஸ் 1 to 5 அது வந்து எதுக்கு அப்படின்னா குவாஷியோர்கர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பச்சை மரம்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது இந்த மாதிரி தான் நோய்கள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணவு சுகாதாரம். உணவு சுகாதாரம்னு என்ன, நிறைய கலப்படம் நடக்குது. ஓகேவா. ஸோ அந்த கலப்படம்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பொருளை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஸோ அந்த எந்த மாதிரியெல்லாம் எதெல்லாம் இதில் கலக்கிறாங்கன்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க. உணவு பாதுகாப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று உலர்த்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. உலர்த்தல் அப்படி இல்லைன்னா உலர்த்துதல் அப்படின்றாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த கடல் ஓரத்தில் மீனவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த மீனெல்லாம் கருவாடு மாதிரி காய போடுறாங்களே, கருவாடாக என்ன பண்ணுறாங்க, காய போட்டுடுறாங்களே. ஏன் அதை காய போட்டுடுறாங்க அப்படின்னா, அது வெயிலில் எந்த ஒரு பொருளில் உள்ள நீர் இருக்குதோ ஸோ அந்த பொருள் சீக்கிரம் வீணாக போயிடும். ஓகேவா, அது ரொம்ப நாள் இருக்காதுங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு உடலில் நீர் இருக்குதோ, உடலோ இல்லை அது காய்கறியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது சீக்கிரம் வீணாக போயிடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நீரை வந்து எடுக்கணும்னா காய வைக்கணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க, வெயிலில் போய் காய வச்சிடுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே போய் ட்ரை ஆகிடுது. அப்போ அந்த பொருளானது பாதுகாக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. காய வைக்கிறது யாரும் கிடையாது. காய்கறி இந்த வத்தல்லாம் காய வைப்பாங்க, கத்திரிக்காய் அவங்க 4 நாள் வைங்க பார்ப்போம் வெளியில், சீக்கிரம் இதாகிடும். அதுவே வந்து வெயிலில் போயிட்டு காய வச்சு வெட்டி காய வச்சு பாருங்கள், அது வத்தலாக மாறுதில்ல. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. உள்ள நீர்ச்சத்தை எடுக்கணும், அவ்வளோதான். நீர்ச்சத்து நீர் இருந்துச்சு அப்படின்னாலே அது வீணாக போயிடும். அதுக்கப்புறம் புகையிடுதல் அப்படிங்கிற மெத்தடு, புகையால் ஒரு ஒரு ப்ராசஸ் அது சொல்லியிருக்காங்க. புகை வந்து பார்த்தோம்னா ட்ரை ஆகிறதுக்கு வெயில் மாதிரி இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். ஒரு புகை போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புகை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனால் ஏற்படும் உலர் செயல் உணவை பாதுகாக்குது. அதுலேயும் வந்து ட்ரை ஆகுது பொருள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரியக்கம், அயனியாக்கும் கதிர்களான எக்ஸ் கதிர், காமா கதிர், அப்புறம் புற ஊதா கதிர்களை உணவுப் பொருள்களுக்குள் குறிப்பிட்ட அளவு செலுத்தி இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் கொன்னுடுறது. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அந்த முறையில், கதிர்வீச்சு முறையில் நம்ம வந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கலாம். குளிர் முறையில் பாதுகாத்தல் ஒன்றும் கிடையாது. காய்கறி வந்து 2 நாள் நம்ம வெளியில் வச்சோம்னா வீணாக போய்டுது. என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறோம்ல. ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது நல்லா கூலிங்கில் இருந்து ஸோ அந்த நீரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரியுமே, நுண்ணுயிரியுமே ஃபஸ்ட்டு அதிகமான கூலிங்கும் சரி, அதிகமான வெப்பத்துலையுமே வளராது. அப்படியே தான் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு இதுவுமே மூமெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் குளிர் முறையில் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம சேமித்து வச்சு உணவை வந்து பாதுகாக்கிறோம். ஸோ அடுத்தது, வாழைப்பழத்தை அறை வெப்பநிலையில் கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை நம்ம ஃப்ரிட்ஜில் போய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பழுக்கிறதுக்கு, ஒரு பழம் பழுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய நொதி வந்து செயலிழந்துடும். ஏன்னா அது அதிகமான கூலிங்கில் இருக்கும்போது எப்படி அது வந்து பாசிபிள். ஓகேவா, செயலிழந்து தான் போகும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அந்த செல்களை அழித்து பழுப்பு நிறத்தை உருவாக்க காரணமான நொதியானது அதிகம் செயல்பட்டு அந்த தோலோட நிறம் வந்து மஞ்சள் நிறத்துலேருந்து பழுப்பு நிறமாக மாறிடுது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஆல்ரெடி யாராச்சும் வச்சுருந்துருப்பீங்க, ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, கொண்டு போய் வைக்கிறோம்னா அந்த நொதி வந்து செயலிழந்து போயிடுது. ஒரு வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு உண்டான நொதி செயலிழந்து போயிடுது. அப்போ வந்து பழம் மஞ்சளாக தானே இருக்கணும். ஓகேவா, ஆனால் இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா பழுப்பு நிறமாக போய் வீணாக போயிடுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வாழைப்பழம். அடுத்தது என்னென்னா உறைய வைத்தல். உறைய வைத்தல்னு பார்க்கும்போது இதுவும் உணவை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை. இந்த முறையில் உணவு 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழே சேமித்து வைக்கப்படுகிறது. இந்த வெப்பநிலையில் நுண்ணுயிர்கள் வளர முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப உறைய வைக்கிறது, ஃப்ரீசரில் வைக்கிறது. ஓகேவா, ஸோ அடுத்தது பாஸ்டர் பதனம் ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த பாஸ்டரைசேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, பாஸ்டர் பதனம் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்டர் பதனம் என்பது திரவ நிலையில் உள்ள உணவுப் பொருள்களை வெப்பத்தின் மூலம் பதப்படுத்தும் செயல்முறை. ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு பாக்கெட் பால் வாங்குகிறோம்ல, ஸோ அதுதான் பாஸ்டரைசேஷன். அந்த பாக்கெட் பாலுங்கிறது எப்படி வீணாக போகாமல் அதே பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த பால் தயாரிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து நல்ல வெப்பத்தை கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு வெப்பம் அது மேலே செலுத்தப்படுதுன்னா 63 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த பாலில் வெப்பத்தை கொடுத்துட்றாங்க. அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து கொதிக்க வைப்பாங்களாம். அவ்வளோ வெப்பநிலையில் ஒரு 30 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அதில் வந்து குளிர் ஊட்டிடுறது. ஓகேவா, அந்த பாலை குளிர் ஊட்டி என்ன பண்ணுறது, அது தெரியும்ல, அது கொதித்து போயிருக்கும் போதே நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும், அதானே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை குளிர் ஊட்டி அதை பேக்கெட்டில் அடைச்சி நமக்கு பேக்கெட் பால் இதுன்னு வந்து வெளியே வந்துடுது. ஓகேவா, இதுதான் பாஸ்டர் பதனம், பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் கலன்களில் அடைத்தல். ஸோ இது வந்து பார்த்தோம்னா உண்ணும் உணவுகள் எல்லாமே பதப்படுத்தி ஸோ அதை வந்து நம்ம பேக் பண்ணி நமக்கு தர்றாங்களே, ஸோ அந்த மாதிரி காற்று புகாத கலன்களில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் அடைக்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, கலன்கள் அடைத்தானே அந்த லேஸ் பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, உள்ளே 4-5 தான் கிடக்கும், ஆனால் காற்று மட்டும் அவ்வளோ இருக்கும். ஸோ அது வந்து அதுவே காற்றோட கலந்து இருந்துச்சுன்னா என்னாகும், அந்தளவுக்கு மொறுமொறுப்பு அதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரியும் பேக் பண்ணி உணவை பாதுகாக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு பொருள்களை சேர்த்தல் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை உணவு பாதுகாப்பு பொருள், ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பை வந்து சேர்க்குறது. ஓகேவா,
இது உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறையாகும். உப்பினை சேர்க்கும்போது உணவில் உள்ள ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது. இதுக்கும் அதே கருவாடு கான்செப்டே வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய உப்பு வந்து அது மேலே சேர்க்குறாங்க. உப்பை சேர்க்கும்போது உப்போட வேலை என்னென்னா, நமக்கு இந்த மொபைல்லாம் வாங்குகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு சர்க்யூட் போர்டு அது கூடலாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அது கூடவே ஒரு பாக்கெட் ஒன்று வரும் தெரியுமா, நல்லா ரவுண்டாக சிலிக்கா ஜெல் பாக்கெட் ஒன்று சின்ன சின்ன பாக்கெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாக்கெட்டோட வேலை என்னென்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். அதனால தான் அந்த சிலிக்கா ஜெல்லை உள்ளே போடுறாங்க. அதே மாதிரி பொருள்களில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உப்பு வந்து உறிஞ்சிக்கும். எந்த ஒரு பொருளில் ஈரப்பதம் இருக்குதோ, ஸோ அந்த ஈரப்பதத்தை வந்து முழுசாக உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உப்பு. ஸோ அதனால் உணவுப் பொருள்களில் உப்பை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, உணவை பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்தல். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு தான் சர்க்கரை நிறைய இனிப்பு போட்டு இந்த ஜாமு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இனிப்புங்கிறதுக்கான சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஜாம்லலாம் மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. சீக்கிரம் வந்து ஒரு பொருள், இந்த இனிப்பு பொருள்கள் சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால தான் அதில் சர்க்கரையை வந்து சேர்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடணும். பழங்கள் மற்றும் பழங்களிலிருந்து பெறப்படும் ஜாம்கள், ஜெல்லிகள், பழச்சாறுகள் போன்றவற்றின் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்த சர்க்கரை அல்லது தேன் வந்து சேர்க்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை சேர்க்கிறது. எண்ணெய் சேர்க்குறது நமக்கு தெரியும், ஊறுகாயில் சேர்க்குறது. ஸோ காற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த பொருளை வந்து அது கூட கான்டாக்ட் பண்ணுறதை தடுக்கக்கூடிய ஒரு பொருளாக எண்ணெய் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 16 வந்து பார்த்தோம்னா உலக உணவு தினம். ஓகேவா, அக்டோபர் 16 உலக உணவு தினம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உணவு கலப்படம் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையான கலப்பட பொருட்கள். ஆப்பிள் மற்றும் ஜெர்ரி விதைகளில் காணப்படக்கூடிய அமிலம் ஒன்று கொடுத்துருக்காங்க, புரூசிக் அமிலம். ஆப்பிள் விதை மற்றும் செரி பழங்களின் விதைகளில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னா புரூசிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து கலப்பட பொருளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்லைனர் தான். உணவு பாதுகாப்பு பொருட்களான வினிகர், சிட்ரிக் அமிலம், சோடியம் பை கார்பனேட் அதாவது சமையல் சோடா, பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த இவர் சித்தார்த்த படத்தில் கூட ஏதோ வரும்ல, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இருப்பாங்கள்ல, அது குழந்தைங்க சாப்பிட்ற பாலில் வந்து இதை கலக்குறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு தான். ஓகேவா, அதே மாதிரி சிட்ரிக் அமிலம், சிட்ரஸு, அதுக்கப்புறம் சோடியம் பை கார்பனேட்டு, வினிகரு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உணவு பாதுகாப்பு பொருட்கள் தான். ஸோ அடுத்தது வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடு போன்ற வேதிப்பொருள். அப்போ வாழைப்பழம், மாம்பழத்தெல்லாம் எப்படி பழுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்தி தான் பழுக்க வைக்கிறாங்க. கால்சியம் கார்பைடு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் கார்பைடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கால்சியம் கார்பைடு எதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுதுன்னா வாழைப்பழம், மாம்பழம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி பச்சை காய்கறியெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே பசுமையாகவே இருக்கும். அது எப்போவுமே வீணாக போகாமலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பச்சை காய்கறிகள் பாகற்காய், பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறத்தை கொடுப்பதற்காக காரிய உலோகம் கலந்து அங்கீகரிக்கப்படாத உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுது. எப்போவுமே பசுமையாகவே இருக்கும். ஓகேவா, காய்கறினா வீணாக போகணும், அரிசினா அதில் வண்டு இருக்கணும். ஓகேவா, அரிசினா என்ன இருக்கணும், அதில் வண்டுன்றது இருந்துச்சுன்னா தான் அது நல்ல அரிசி. உதாரணத்துக்கு ரேஷன் ரைஸுங்கிறதுல நிறைய வண்டு இருக்குது, அது நல்ல அரிசி. ஓகேவா, அதுவே நம்ம வாங்கி சாப்பிட்றதுல அது எப்படி வண்டு வராமல் ஒரு அரிசி இருக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி வீணாக போகணும். பொருள்னாலே வீணாக போனால் தான் அது கரெக்டான பொருள். வீணாகவே போகலைன்னா அதில் ஏதோ கலப்படம் இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேவா, இங்கே பச்சை காய்கறி, பாகற்காய், பச்சை பட்டாணியெல்லாம் பசுமையாக இருக்கிறதுக்கு அந்த நிறத்தை ஏற்றுவதற்கு காரிய உலோகம் கலந்த அந்த உணவு நிறமூட்டிகள் பயன்படுது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிள், பேரிக்காயெல்லாம் வாங்கினோன்னா மேலே ஃபுல்லாக பளபளன்னு இருக்கும் தெரியுமா. சில ஆப்பிள்லாம் வந்து பார்த்தோம்னா சொரன்னு இருக்கும், அந்த ஒரு இதே இருக்காது, ஒரு ஷைனிங்காகவே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், சரி நல்லா பளபளப்பாக இருக்கக்கூடிய நல்ல காஸ்ட்லி ஆப்பிளாக போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் விஷத்தை வாங்குவோம். ஓகேவா, அது வந்து பார்த்தோம்னா அந்த பளபளப்பு தன்மைன்றது ஒரு வகையான மெழுகு. என்ன மெழுகு அப்படின்னா கலப்படம் செய்யப்பட்ட மெழுகு. செல்லாக் அல்லது கார்னோபா மெழுகுன்னு சொல்லுவாங்க. செல்லாக் அல்லது கார்னோபா மெழுகு. ஓகேவா, செல்லாக் அல்லது கார்னோபா மெழுகுங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும். உணவு தர கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசாங்கம் 1954 உணவு கலப்படம் தடுப்பு சட்டம் மற்றும் 1955 என்ன பண்ணுறாங்கன்னா உணவு கலப்பட தடுப்பு விதிகள் போன்ற உணவு பாதுகாப்பு சட்டங்களை வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேவா, இந்தியன் கவர்மெண்ட்டு 1954, அடுத்த வருஷம் 1955 விதிகளையும் 54 சட்டத்தையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. உணவு பாதுகாப்பு சட்டங்கள். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஒரு முக்கியமான தகவல்.
அதுக்கப்புறம் உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் 2015 ஏப்ரல் 7ஆம் தேதி 2015 ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினத்தன்று, ஏன்னா ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஸோ உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் உணவு வரை, ஓகேவா, பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை அப்படின்ற முழக்கம் வந்து எழுப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க 2015, மறந்துட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து FCI, ஓகேவா, இந்திய உணவுக் கழகம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா, இந்திய உணவுக் கழகம் 1965 உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி சென்னையில் தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு இடத்துல இருக்குது, ஓகேவா. FCI அப்படிங்கிறது இந்திய உணவுக் கழகம் 1965. ஏன் உருவாக்குனாங்க இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னா, விவசாய பொருள்களுக்கு சரியான விலை கொடுத்து விவசாயிகளின் நலனை பாதுகாத்தல், அடுத்தது நாடு முழுவதும் உணவு தானியங்களை விநியோகம் செய்தல் அந்த ரேஷன் கடைகள் மூலமாக, அதேமாதிரி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துறது, ஓகேவா. இப்போ ஒரு பஞ்சகாலங்கிறது நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே உணவு, அதுக்கு தேவையான உணவுகளையும் சேமித்து வைக்கிறது, ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு மழையே பெய்ய போகிறதில்ல, ஓகேவா, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு முன்னாடியே கணிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஸ்டாக்கை வந்து நம்ம முன்னாடியே சேமித்து வைக்க வேண்டியது இந்த FCIயினுடைய வேலை. அதே மாதிரி உணவு தானியங்களை நுகர்வோர் வாங்கும் விதத்தில் சந்தை விலையை ஒழுங்குபடுத்துறது, ஓகேவா, விலையை வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமலும் சந்தை விலையை ஒழுங்குபடுத்தி பாதுகாக்கக்கூடியதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ISI அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம், ஓகேவா, இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி BIS அப்படின்னு பார்க்கும்போது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு, BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. இது வந்து பார்த்தோம்னா ISIயை BIS அப்படின்னும் சொல்லலாம். இது எதுக்காக இது வந்து பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹெல்மெட்டு போட்டிருக்கோம், இது ISI முத்திரை குத்தப்பட்ட ஹெல்மெட்டாக. அதேமாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா இது ISI பிராண்டடாக. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய முத்திரை இருக்கா, ஏன்னா அந்தளவுக்கு தரமானது. ISI முத்திரை குத்துனாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளாக இருக்கும்னு நமக்கு தெரியும். தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மின் பொருள்களான சுவிட்சு, கேபிள் ஒயரு, நீர் சுடேற்றி, மின்சார மோட்டாரு, ஸோ இந்த மாதிரி பொருள்களுக்கு சான்று கொடுக்கறது யாருன்னா இந்த ISI தான், அதாவது இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம். ஸோ அடுத்தது அக்மார்க் முத்திரை. அக்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த அக்மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள், விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருளான தானியங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகை, தேன், வெண்ணெய், ஸோ இதுக்கெல்லாம் முத்திரை குத்துறது. இது எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்லிட்டு அக்மார்க், ஓகேவா. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், ஏஜ்னா அக்ரிகல்ச்சர்னாலே விவசாயம், ஸோ அதை வச்சு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங், ஓகேவா, அக்மார்க் அப்படின்றது வேளாண் பொருட்களுக்கானது. அதுமாதிரி FPO அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃப்ரூட்ஸு, ஓகேவா. எஃப்னாலே நமக்கு என்னது, ஃப்ரூட்ஸு. கனி உற்பத்தி பொருள்கள் ஆணை, பழ உற்பத்தி பொருள்லாம் இருக்குல்ல, இந்த ஜூஸு, பழ ரசம், ஜாமு, அப்புறம் சாஸு, இந்த சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டோம்னா சாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுமாதிரி பதப்படுத்தப்பட்ட கனிகள், காய்கறிகள், ஊறுகாய், ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு யார் வந்து சான்று கொடுக்கறது அப்படின்னா FPO, கனி உற்பத்தி பொருள்கள் ஆணை அப்படின்றத சொல்கிறாங்க. எஃப்னா ஃப்ரூட்ஸ், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது FSI தெரியும், உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உணவு பாதுகாப்பினை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது FSIயினுடைய முக்கியமான பொறுப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் எந்தெந்த ஏரியா முக்கியம்னு பார்த்தோம்னா இந்த FPO, அக்மார்க்கு, ISI இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுமாரி FCI எப்போ உருவாக்கப்பட்டது, அதுமாரி எதில் கலக்கிறாங்க, அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய பளபளப்பு தன்மை, பச்சை நிறமாக இருக்கிறதுக்கெலாம் என்னென்ன காரணம், அதுமாரி ஏன் உப்பு சேர்க்குறாங்க, ஏன் சுகரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படியெல்லாம் உணவுகளை வந்து பாதுகாக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதுமாரி விட்டமின்ஸு, கால்சியமு, பாஸ்பரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூனிட்டில் ஹைலைட் பண்ண எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.